என் இனிய அன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். இது ஷர்மிளா பிராங்கோவின் பகைவனே நான் உன் காதலி நாவல் பகுதி 14. வாசிப்பது ஷர்மிளா பிராங்கோ. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து கதையை கேட்கலாம். மறுநாள் பிருந்தா வேலைக்கு சென்ற பிறகு சஞ்சய் நந்தனாவை சமாதானம் செய்ய ஆரம்பித்தான். நந்து, பிருந்தா மனசுல யாரும் இல்லைன்னு சொன்னாலும் அவ அன்பு கிட்ட நடந்துகிட்ட விதத்துல இருந்து அவ மனசுல யாரோ இருக்காங்கன்னு எனக்கு தோணுது. நீ தேவையில்லாம அவளை நோகடிக்காத. கொஞ்ச நாள் போகட்டும். அவ மனசுல என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா அன்புக்கு அவளை கட்டி வைக்கிறதா வேண்டாமான்னு முடிவு பண்ணலாம். எடுத்தும் கவுத்தோன்னு எதையும் செய்யாத. நீ பிருந்தாவுக்கு அக்கா மட்டும் இல்ல, தோழியும் கூட. அப்படி இருந்தும் நேத்து நீ அவகிட்ட ரொம்ப கோபமா நடந்துகிட்ட. அதுக்கு அவ மட்டும் காரணம்னு எனக்கு தோணல. சஜன் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க முடியாத அவன் சொன்ன அந்த விஷயமும் ஒரு காரணம்தான். பிருந்தா ஏதாவது தப்பு செஞ்சிருப்பாளோ, இல்ல ஏதாவது சிக்கல்ல அவளுக்கு தெரியாம சிக்கி அது சஜன் பார்வையில விழுந்திருக்குமோ? இப்படி எல்லாம் நீ சிந்திக்கிற. அதே சிந்தனைகள் என்னுடைய மனசுலயும் ஓடிட்டு தான் இருக்கு. அதனால உன் மனசுல என்ன இருக்குன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. நான் சஜன் கிட்ட இத பத்தி கேட்டு பாத்துட்டேன். ஆனா அவன் சொல்ல தயாரா இல்ல. அதை நீ விட்டு தள்ளு. இப்போ பிருந்தாவோட கல்யாணம் தான் நமக்கு முக்கியம். அது முடிஞ்சா எல்லாம் முடிஞ்ச மாதிரி தான். எல்லாம் முடிஞ்ச மாதிரின்னு சொல்லிட முடியாது. சீக்கிரமா ஒரு குழந்தைய பெத்து என்கிட்ட கொடு. நம்ம குழந்தைய தூக்கி வச்சு கொஞ்சம் ரொம்ப ஆசையா இருக்கு. நந்தனா விழிகள் கசிந்தது. அதுக்கும் சேர்த்து ஒரு முடிவு எடுக்கத்தானே சஜன் பிருந்தா எலி பூனையாக இருந்தும் அவர்கள் இருவரையும் இணைத்து வைப்பதை பற்றி தன் கணவனிடம் பேசினாள். ஆனால் என்ன ஆயிற்று? சஜன் பிருந்தாவை மணக்க முடியாது என்று கூறியதோடு விட்டானா? அவள் ஏதோ ஒரு பெரிய தவறை செய்து விட்டாள் என்பது போன்று அல்லவா பேசி சென்றான். அது என்ன? பிருந்தா மூலமா நமக்கும் ஒரு வாரிசு கிடைக்கும்னு ஆசைப்பட்டேன். ஆனா எல்லாம் கனவா போயிடுச்சே. மனதில் அழுதாள் நந்தனா. மாலை 6 மணி. பிருந்தா இன்னும் வீடு வந்து சேரவில்லை. வழக்கமாக அவள் 5 மணிக்குள் வந்து சேர்ந்து விடுவாள். நந்தனா மனதில் பதற்றம் இருந்தாலும் பிருந்தா மீது இருந்த கோபத்தில் அமைதியாக ஹாலில் அமர்ந்திருக்கிறாள். ஆனால் பிருத்திவியால் அமைதி காக்க முடியவில்லை. சஜனை நேசிப்பவளை இன்னொருவனுக்கு மனம் முடித்து கொடுக்க நந்தனா முடிவு செய்ததால் ஏதும் விபரீத முடிவுக்கு வந்து விடுவாளோ என்ற பயம் அவன் மனதை தொற்றிக் கொண்டது. ஹாலில் அமர்ந்து பிருந்தா வரவை எதிர்பார்த்து காத்திருக்கும் நந்தனா முன் வந்து நின்றவன், அக்கா அக்கா இன்னும் வரலையே என்றான். நானும் அவளுக்காக தான் காத்திருக்கேன். பஸ் கிடைச்சிருக்காது. இல்லக்கா, நான் அக்கா செல்போனுக்கு போன் பண்ண சுவிட்ச் ஆஃப்னு பதில் வருது. மெல்லிய கலக்கத்தோடு அவனை பார்த்தவள், சார்ஜ் இல்லாம சுவிட்ச் ஆஃப் ஆகி இருக்குண்டா. நீயே தேவையில்லாம பயந்து என்னையும் பயமுறுத்துற. இல்லக்கா, அக்காவோட விருப்பத்துக்கு மாறா நீ ஒரு முடிவு எடுத்திருக்க. அது பிடிக்காம அக்கா ஏதாவது தப்பான முடிவை எடுத்துடுவாளோன்னு என் மனசு படப்படுத்திட்டே இருக்கு. என்னடா சொல்ற பிருத்வி? ஆமாக்கா, நீ எடுத்த முடிவு அக்காவுக்கு பிடிக்கல. அப்படின்னா பிருந்தாவுக்கு வேற யாரையாவது பிடிச்சிருக்கா? அலுவலகத்தில் இருந்து அப்போதுதான் வீடு வந்து சேர்ந்த சஞ்சய் கேட்க அவன் பின்னால் வந்த சஜனும் சபாபதி பெயரை பிருத்வி கூறுவான் என்ற எதிர்பார்ப்போடு அவனை பார்த்தான். சஜன் பின்னால் வருவதை காணாத பிருத்வி, ஆமா அக்கா மனசுல வேற ஒருத்தர் இருக்காரு என்று கூறினான். சஜனை கண்டதும் பேச்சை அப்படியே நிறுத்தி கொண்டான். அது யாரு பிருத்வி? நந்தனா கேட்டாள். எனக்கு தெரியாதுக்கா, அத நீ அக்கா கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்க. ஆனா அவ ஒருத்தரை காதலிக்கிறா, உயிரா காதலிக்கிறா. அவருக்காக ஏதாவது தப்பான முடிவை எடுத்துடுவான்னு எனக்கு பயமா இருக்கு. பிருத்வி, உனக்கு கண்டிப்பா அவ மனசுல இருக்கிறது யாருன்னு தெரியும். அது யாருன்னு சொல்லிடு. நந்தனா கோபமாக கேட்க, எனக்கு தெரியும்கா, ஆனா நான் சொல்ல மாட்டேன். அவளா சொன்னாதான் அதுக்கு மதிப்பு என்றான். பேசிட்டு இருக்க நேரம் இல்ல. முதல்ல நீங்க பிருந்தா ரூமுக்கு போய் அவ ஏதாவது லெட்டர் எழுதி வச்சிருக்காளான்னு பாருங்க. நான் அவளை தேடி பாக்குறேன் என்று கூறி சஞ்சய் புறப்பட பிருத்வி நந்தனா இருவரும் பிருந்தா அறைக்கு வந்து அவள் ஏதும் கடிதம் எழுதி வைத்திருக்கிறாளா என்று தேடி பார்த்தனர். ஆனால் அப்படி ஒரு கடிதம் அவர்கள் கண்ணில் சிக்கவில்லை. பிருத்வியும் தன் பைக்கை எடுத்துக்கொண்டு பிருந்தாவை தேடி ஓடினான். வேதனையோடு மாடி இறங்கி வந்த நந்தனா தன் அம்மா அறைக்குள் சென்று மறைய, அதுவரை அமைதியாக ஹாலிலேயே சிலை என நின்றிருந்த சஜன் மாடி ஏறி தன் அறையை நோக்கி நடக்க அவன் கால்கள் அவனையும் அறியாமல் பிருந்தா அறையை நோக்கி நடந்தது. கதவை திறந்து உள்ளே வந்தவன் மேஜை மீது ஏதும் இருக்கிறதா என்று பார்த்தான். எதுவும் இல்லை.
மேஜை இழுப்பறையை இழுத்து பார்த்தான். அதிலும் எதுவும் இல்லை. குனிந்து படுக்கையின் அடியில் ஏதாவது கிடக்கிறதா என்று பார்த்தான். அங்கும் எதுவும் இல்லை. அவன் மெல்ல நிமிரும் போதுதான் அதோ கசக்கி போட்ட அந்த காகிதம் மேஜையின் காலின் பின்னால் மறைந்து கிடப்பதை கண்டு குனிந்து அதை கையில் எடுத்து பிரித்து பார்த்தான். ஏதோ எழுதி இருக்கிறது. வாசித்தான். இவ்வளவு கடுமையான வார்த்தைய உங்களை தவிர வேறு யார் சொல்லி இருந்தாலும் நான் கலங்கி இருக்க மாட்டேன். ஆனா என் உயிரான சஜன், நீங்களே என்ன தப்பா நினைக்கும் போது இனி நான் இருந்தாதான் என்ன, இல்லாம போனாதான் என்ன? அதை வாசித்ததும் சஜனின் கைகள் நடுங்கியது. கையில் இருந்த காகிதமும் சேர்ந்து நடுங்கியது. பிருந்தா என்று முணுமுணுத்தவனின் விழிகள் நிறைந்தது. அந்த காகிதத்தை அப்படியே மடித்து பாக்கெட்டில் திணித்தவன் வேகமாக அந்த அறையில் இருந்து வெளியே வந்தான். இல்லை, ஓடினான். மாடி இறங்கி ஓடியவன் தன் காரை எடுத்துக்கொண்டு மின்னலாக பாய்ந்தான். இரவு 8 மணி ஆகிவிட்டது. இன்னும் பிருந்தாவை தேடி கண்டுபிடிக்க ஒருவராலும் முடியவில்லை. சஜன், சஞ்சய், பிருத்வி மூவரும் அடிக்கடி ஒருவரை ஒருவர் அழைத்து பிருந்தா கிடைத்து விட்டாளா என்று கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறார்கள். இறுதியில் மூவரும் மெரினாவுக்கு வந்து சேர்ந்தனர். கால் போன போக்கில் மூவரும் 3 திசையில் அவளை தேடி நடக்க அதோ ஆள் நடமாட்டமற்ற இடத்தில் உதயமாகி நிற்கும் முழுமதியை பார்த்தபடி கடற்கரையில் அமர்ந்திருக்கிறாள் பிருந்தா. பிருத்விதான் அவளை முதலில் பார்த்தான். உடனே சஜன், சஞ்சய் இருவரையும் அழைத்து தகவல் கொடுத்தவன் அவளை நோக்கி நடந்து வர சஜனும் அங்கு வந்து சேர்ந்து விட்டான். அவன்தான் பிருந்தாவோடு நெருக்கமாக நிற்கிறான். அமைதியாக முழுமதியை பார்த்தபடி அமர்ந்திருப்பவள் மெதுவாக எழ திரும்பி வீட்டுக்கு வரப்போகிறாள் என்று நினைத்த சஜன் பிருத்விக்கு ஏமாற்றம். அவள் ஆர்ப்பரிக்கும் கடலை நோக்கி மெல்ல நடக்கிறாள். கடல் அலையில் கால் நனைக்க செல்கிறாளோ என்று இருவரும் நினைத்தனர். இருவரும் வேகமாக அவளை நெருங்கிக் கொண்டுதான் இருக்கிறார்கள். சஜன் ஓடுகிறான். கடல் அலை அவள் காலை தொடும் தூரம் வந்த பிறகும் அவள் நிற்கவில்லை. கடலை நோக்கி நடக்கிறாள். அதை கண்டதும் ஆபத்தை உணர்ந்த பிருத்வி அக்கா என்று கத்தினான். ஆனால் ஆர்ப்பரிக்கும் கடலின் ஓசையில் அவன் ஓசை கரைந்து போக அது அவள் செவியை எட்டவில்லை. பிருந்தா என்று சஜனும் கத்தினான். ஆனால் அந்த குரலும் அவள் செவியை எட்டவில்லை. பிருத்வி கூறிய இடத்தை நோக்கி வந்து கொண்டிருந்த சஞ்சயும் பிருந்தாவை பார்த்து விட்டான். மூவரும் அவளை அழைத்தபடி அவளை நெருங்குவதற்குள் கடலுக்குள் சென்றே விட்டாள் பிருந்தா. பாய்ந்து வந்த சஜன் கடலில் குதித்து கடல் அலையில் இழுத்து செல்லும் பிருந்தாவை நோக்கி நீந்தினான். நீச்சல் தெரியாததால் சஞ்சய், பிருத்வி இருவரும் கரையிலேயே நின்றுவிட ஒரு வழியாக எட்டி பிருந்தா சேலை முந்தானையை பிடித்த சஜன் அதை இழுத்து அவளை தன்னோடு சேர்த்தான். சஜனை கண்டு அவள் விழிகள் வியப்பில் விரிந்தது. அவளை இழுத்து கொண்டு கரைக்கு வந்த சஜன் ஓங்கி அவள் கன்னத்தில் ஒரு அறை விட்டான். அடிக்க கையை ஓங்கிய சஞ்சயும் அவன் அடித்ததால் கையை கீழே இறக்கிவிட்டான். என்னக்கா பைத்திய மாதிரி நடந்துக்கிற? அழுகிறான் பிருத்வி. அவள் அமைதியாக நிற்கிறாள். வாக்கா, வீட்டுக்கு போலாம், வீட்டுல போய் பேசிக்கலாம். அவள் கரத்தை பிடித்து இழுத்து கொண்டு நடந்தான் பிருத்வி. அவளை தன் காரில் அழைத்து வந்த சஞ்சய் வாசலில் தங்களுக்காக காத்து நிற்கும் நந்தனாவை கண்டதும் கோபமாக முறைத்தான். எல்லாம் உன்னாலதான். நீ உன்னுடைய விருப்பத்துக்கு ஒரு முடிவை எடுத்துட்ட, இவ விருப்பத்துக்கு ஒரு முடிவை எடுத்துட்டா என்றான். நனைந்திருக்கும் அவளது உடைகளை கண்டதும் நடந்ததை புரிந்து கொண்ட நந்தனா அவளை கட்டி கொண்டு அழுதாள். சாரிடி, இனிமே உன்னுடைய விருப்பத்துக்கு மாறா நான் எந்த முடிவையும் எடுக்க மாட்டேன். எதுவா இருந்தாலும் நீ எடுக்கிறதுதான் முடிவு. இனிமே இந்த மாதிரி விபரீத முடிவை எல்லாம் எடுக்காத. அம்மாவுக்கு எதுவும் தெரியாது, எதுவும் தெரியவும் வேண்டாம். தெரிஞ்சா அம்மா ரொம்ப வேதனைப்படுவாங்க. சரி வா, வந்து ட்ரெஸ்ஸ மாத்து. அவள் கையை பிடித்து கொண்டு வீட்டிற்குள் நடந்தாள் நந்தனா. பின்னாலேயே வந்து சேர்ந்த சஜனும் பிருத்வியும் சஞ்சயின் அருகில் வந்து நிற்க பிருத்வியை பார்த்த சஞ்சய், பிருத்வி இப்ப இங்க நந்தனா கிடையாது, பிருந்தாவும் இல்ல. இப்ப சொல்லு, பிருந்தா மனசுல இருக்கிறது யாரு? அவன் விழிகள் சஜனை தழுவி திரும்ப அவள் மனதில் இருப்பது தான் என்பது சஜனுக்கு இன்னும் உறுதியானது. இல்லத்தான், அக்காவா சொல்ற வரைக்கும் அத நான் சொல்லாம இருக்கிறது தான் நல்லது. ஏன் நீ யாருக்காக பயப்படுற? நான் யாருக்காகவும் பயப்படல. அக்காவோடது ஒருதலை காதல். அந்த காதலை எப்படி நான் சொல்றது? சஞ்சய் அதற்கு மேல் ஒன்றும் கேட்கவில்லை. பிருத்வி அமைதியாக வீட்டிற்குள் செல்ல சஜன், சஞ்சய் இருவரும் அவன் பின்னால் வீட்டிற்கு வந்தனர். நீண்ட நாட்களாக உறக்கத்தை இழந்து தவித்துக் கொண்டிருந்த சஜனின் மனம் இப்போது இன்னும் குழம்பி போனது.
பாக்கெட்டில் இருந்த காகிதத்தை வெளியே எடுத்தவன் அது நனைந்திருப்பதால் கிழிந்து விடாமல் மெதுவாக பிரித்து மேஜை மீது வைத்துவிட்டு குளியல் அறைக்குள் சென்றான். திரும்பி வந்தவன் மேஜையில் இருக்கும் காகிதத்தை கையில் எடுத்து அதில் எழுதியிருக்கும் வார்த்தைகளை ஒரு 1000 முறை வாசித்து விட்டான். அவன் மனம் இன்னும் இன்னும் குழம்பிதான் போகிறது. ஒன்றும் புரியவும் இல்லை. அவன் முதல் காதல் அது பிருந்தாவோடுதானே. பிருந்தா கூட அதை அறிந்திருக்கவில்லை. பிருந்தாவை முதன்முறை பார்த்த அந்த நாள் அவன் மனத்திரையில் ஓடி வந்தது. சஞ்சய் சஜன் இருவரும் ஊட்டிக்கு ஒரு விளம்பரப்பட வேலையாக வந்திருந்தனர். வேலை முடிந்து ஹோட்டல் அறைக்கு வந்ததும், அண்ணா நான் கார்டனுக்கு போறேன், நீ வரியா என்று கேட்டான் சஜன். இல்லடா, எனக்கு தூக்கம் வருது, நீ வேணும்னா போயிட்டு வா என்று கூறி படுக்கையில் அவன் விழ சஜன் தனியாக கார்டனுக்கு புறப்பட்டான். பகுதி 14 நிறைவடைந்தது. பகுதி 15 உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.